அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16th verse. John the Gospel chapter 1 verse 16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ಇದರಿಂದ ನಾವು ಮುಂದಿನವನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಮೋಶೆಯ ಮುಖಾಂತರ ಕೂಡ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು, ಕೃಪೆಯು ಸತ್ಯವೂ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಮುಖಾಂತರ ಬಂದವು. ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯೊಂದಿಗೆ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೆವು. ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய பரிபூரணத்தினாலே, ஹல்லேலூயா, ஆமா, அவருடைய பரிபூரணத்தினாலே நம்ம எதை பெற்றோமா? கிருபையின் மேல் அதிக கிருபை பெற்றோம். இந்த உலகம் முழுவதும் அவர் சிலுவையில் மரித்த நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறது. ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮರಣ ಹೊಂದಿದನು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. சோ இன்றைய தினம் உலகத்தாருக்கு பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் ஃப்ரைடேயா? ஓகே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. இந்த உலகம் பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் அப்படி கொண்டாடுவதில்லை. ಈ ಲೋಕ ಆತನು ಮರಿದ ದಿನವನ್ನು ಪವಿತ್ರ ಶುಕ್ರವಾರ ಎಂದು ಆಚರಿಸುವ ಹಾಗೆ ನಾವು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ. நாம் ஏன் அதை கொண்டாடுவதில்லை என்று பார்த்தால், ನಾವು ಏಕೆ ಅದನ್ನು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ನೋಡಿದರೆ, அவருடைய சிலுவை மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் அல்ல. ಆತನ ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಎಂದು ಅರ್ಥವಲ್ಲ. அதை கொண்டாடாமல் இருப்பதில்லை, ಅದನ್ನು ಆಚರಿಸದೇ ಇರುವುದಿಲ್ಲ, அந்த நாளை கொண்டாடுவதில்லை. ಆ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ. ஏன் அந்த நாளை நாம் கொண்டாடுவதில்லை ಏಕೆ ಆ ದಿನವನ್ನು ನಾವು ಆಚರಿಸುವುದಿಲ್ಲ என்று நம் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால், ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುವುದು. அவர் வெள்ளிக்கிழமை சிலுவையில் அடிக்கப்படவே இல்லை. ಏಕೆಂದರೆ ಆತನ ಶುಕ್ರವಾರ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಡಲಿಲ್ಲ. அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். John the Gospel chapter 19 verse 31. ಆವತ್ತು ಸೌರಣಿಯ ದಿವಸವಾಗಿದ್ದರಿಂದ ಯೆಹೂದ್ಯರು ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಶವಗಳನ್ನು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ಇರಬಾರದೆಂದು ಪಿಲಾತನನ್ನು ಅವರ ಕಾಲುಗಳನ್ನು ಮುರಿಸಿ ಅವರನ್ನು ತೆಗೆಸಿ ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡರು. ಏಕೆಂದರೆ ಆ ಸಬ್ಬತ್ ದಿನವು ಬಹು ವಿಶೇಷವಾದದ್ದು. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சோ இங்க பெரிய ஓய்வு நாள் என்று ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. ಮಹಾ ಸಬ್ಬತ್ ದಿನವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உங்க இதுல விசேஷித்த சபத்துன்னு வருது. லாஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட் லைன். ஆமா. அப்போ பெரிய ஓய்வு நாள் என்று சொன்னால் என்ன? ವಿಶೇಷ ಸಬ್ಬತ್ ದಿನವು ಅಂದರೆ ಏನು? இந்த ஓய்வு நாள்கள் எல்லாமே 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் என்று ஆசரிக்கப்படுகிறது. ಈ ಸಬ್ಬತ್ ದಿನವು 7ನೇ ದಿನವು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಆಚರಿಸುತ್ತಾರೆ. அதை நாம் இந்த நாட்களில் உள்ள காலண்டர் படி சனிக்கிழமை நாம் அதை ஆசரிக்கிறோம். ಈ ದಿನಗಳ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಮುಖಾಂತರ ನಾವು ಶನಿವಾರವನ್ನು ಅದನ್ನು ಆಚರಿಸುತ್ತೇವೆ. அப்போ இந்த பெரிய ஓய்வு நாள் அல்லது விசேஷித்த ஓய்வு நாள், இங்கிலீஷ்ல ஸ்பெஷல்னு போட்டிருக்கு, அப்படிதான் ஹை சபத். இந்த ஹை சபத் அல்லது வேற டிரான்ஸ்லேஷன்ல ஸ்பெஷல்னு இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நார்மல் சபத் இல்ல. ಈ ವಿಶೇಷ ಸಬ್ಬತ್ ಎಂಬುದು ಈ ಸಾಮಾನ್ಯ ಸಬ್ಬತ್ ಹಾಗೆ ಅಲ್ಲ. சாமானிய சபத் 7ஆம் நாள் கொண்டாடக்கூடிய அந்த ஓய்வு நாள் கிடையாது. 7ನೇ ದಿನಕ್ಕೆ ಆಚರಿಸುವಂತ ಸಬ್ಬತ್ ದಿನ ಅದು ಅಲ್ಲ.
இந்த பெரிய ஓய்வு நாள் என்று சொன்னால் ಇದು ವಿಶೇಷ ಸಬ್ಬತ್ ದಿನ ಎಂದರೆ இஸ்ரவேலர்களுக்கு 7 பெரிய ஓய்வு நாட்கள் உண்டு. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ 7 ವಿಶೇಷ ದಿನ ಸಬ್ಬತ್ ದಿನವೂ ಉಂಟು. அது என்னவென்றால் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்ததான பண்டிகைகள். ಅದು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಹಬ್ಬಗಳಾಗಿರ್ತವೆ. அந்த பண்டிகைகளில் ஒன்றுதான் பெந்தேகோஸ்தே நாள் என்பது கூட அந்த பண்டிகையில் ஒன்றுதான். ಆ ಹಬ್ಬಗಳಲ್ಲಿ ಒಂದಾದದ್ದು ಪಂಚಮಾಸದ ದಿನ ಹಬ್ಬವು. அதே போல புளிப்பில்லா அப்ப நாள் என்று சொல்லக்கூடிய பண்டிகையும் அந்த பண்டிகையில் ஒன்றுதான். ಹುಳಿಕಸ ಎಂಬ ಹಬ್ಬವು ಅದರಲ್ಲಿ ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. கூடார பண்டிகை, ಗೂಡಾರದ ಹಬ್ಬ, அதே போல எக்கால பண்டிகை, ಅದರ ಹಾಗೆ ಧ್ವನಿ ತುತ್ತೂರಿಯ ಧ್ವನಿಯ ಹಬ್ಬ. இப்படி வருகிற இந்த பண்டிகைகள் தான் பெரிய ஓய்வு நாள். ಈ ರೀತಿ ಬರುವ ಹಬ್ಬಗಳನ್ನೇ ಮಹಾ ವಿಶೇಷವಾದ ಸಬ್ಬತ್ இப்ப ದಿನ. பஸ்கா நாள் என்று சொல்வது என்ன? ಪಸ್ಕಾ ದಿನ ಎಂದರೆ ಏನು? இந்த பஸ்கா என்பது ஒரு தனி பண்டிகை அல்ல. ಈ ಪಸ್ಕಾ ಎಂಬುದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಹಬ್ಬವಲ್ಲ. அது புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய ஆயத்த நாள். ಆ ಹುಳಿ ಹಬ್ಬದ ಮುಂದಿನ ದಿನ ಸಿದ್ಧತೆಯ ದಿನವಾಗಿರುತ್ತದೆ. அப்ப புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு முந்தின நாள் என்ன நாள்? பஸ்கா பண்டிகை. ಈ ಹುಳಿ ದಿನದ ಹಬ್ಬದ ಹಿಂದಿನ ದಿನ ಅದು ಪಸ್ಕಾ ಹಬ್ಬವಾಗಿರುತ್ತದೆ. சோ அதை ஒரு பண்டிகை என்று சொல்லாதபடிக்கு ஆயத்த நாள் என்று சொல்லுவார்கள். ಅದು ಒಂದು ಹಬ್ಬ ಎಂದು ಹೇಳದ ಹಾಗೆ ಸಿದ್ಧತೆಯ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சோ அந்த ஆயத்த நாள் என்று இங்கே இருப்பதினாலே அது ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் என்ற கணக்கை அவர்கள் வைத்துக் கொண்டு ಆ ಸಿದ್ಧತೆಯ ಮುಂದಿನ ಇರೋದ್ರಿಂದ ಅದು ಸಬ್ಬತ್ ದಿನಕ್ಕೆ ಹಿಂದಿನ ದಿನವಾಗಿ ಇರುವುದರಿಂದ சோ ஓய்வு நாள் என்றால் சனிக்கிழமை, ஆயத்த நாள் என்றால் வெள்ளிக்கிழமை என்ற கணக்கில் தான் இந்த உலகம் இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுகிறது. ಸಬ್ಬತ್ ದಿನ ಶನಿವಾರ, ಆ ಸಿದ್ಧತೆ ದಿನ ಶುಕ್ರವಾರ ಎಂದು ಎಣಿಸಿಕೊಂಡು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಶುಕ್ರವಾರ ದಿನವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் உண்மையில் அது புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் நாள். ಅದು ನಿಜವಾಗಿ ಹುಳಿ ರಸದ ಹಬ್ಬದ ದಿನವಾಗಿರುತ್ತದೆ. அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகைக்கு முந்தின நாள் தான் பஸ்கா பண்டிகை நாள். ಆ ಹುಳಿ ರೊಟ್ಟಿ ಹಬ್ಬದ ದಿನದ ಮುಂದಿನ ದಿನವೇ ಅದು ಪಸ್ಕಾ ದಿನ ಹಬ್ಬದ ದಿನ. சோ இப்படி பண்டிகை நாட்கள் எல்லாம் சாதாரண ஓய்வு நாட்களுக்குள் வருவதில்லை. ಈ ಹಬ್ಬದ ದಿನಗಳೆಲ್ಲ ಸಾಧಾರಣವಾದ ಸಬ್ಬತ್ ದಿನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. அதாவது சனிக்கிழமைகளில் வருவதில்லை. ಅದು ಶನಿವಾರ ದಿನದಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. இப்போ இந்த உலகத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுகிறார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪವಿತ್ರ ಶುಕ್ರವಾರ ಎಂದು ಆಚರಿಸುತ್ತಾರೆ. அதனுடைய டேட்ஸ் மாறும். ಅದರ ದಿನಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತವೆ. எல்லா வருஷமும் ஒரே டேட்ல வர்றதில்ல. ಎಲ್ಲ ದಿನ ವರ್ಷವೂ ಒಂದೇ ತಾರೀಕಿನಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ. வெள்ளிக்கிழமை என்ன கிழமையில வரும்? புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில தான் வரும். ಶುಕ್ರವಾರ ಶುಕ್ರವಾರನೇ ಬರುತ್ತದೆ. இல்லையா? ஆனா அந்த தேதி மட்டும் வருஷ வருஷம் என்ன செய்யும்? மாறி போகும். ತಾರೀಕು ಮಾತ್ರ ವರ್ಷ ವರ್ಷ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಿರುತ್ತದೆ. அதே போல ஓய்வு நாள் என்பது அந்த நாள் கிழமை மாறாது. ಅದೇ ರೀತಿ ಸಬ್ಬತ್ ದಿನವು ದಿನ ವಾರ ಬದಲಾವಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லக்கூடிய பண்டிகை நாட்கள் கேலண்டர் படி எந்த டேட்ல வேணாலும் வரலாம். ಆ ವಿಶೇಷವಾದ ಸಬ್ಬತ್ ದಿನವು ಆ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ದಿನ ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. அப்படியாக இன்றைக்குள்ள இன்டர்நெட் வேர்ல்டுல நாம யாகுஷ்வா மரித்த வருஷத்தில் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அல்லது பஸ்கா பண்டிகை என்றைக்கு வந்தது என்று நாம் அடித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். ಇಂಟರ್ನೆಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಯಾಗುಶ್ವ ಮರಿತ ದಿನವು ಎಂದು ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. சோ நாம் இங்கே சொல்லிவிட்டு நாம் தப்பி ஓட முடியாது. ನಾನು ಇಲ್ಲಿ ಹೇಳಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗಲು ಆಗುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றிற்கும் இப்ப அடையாளம் ப்ரூஃப் இருக்கிறது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ದಾಖಲೆಗಳಿವೆ. சோ அந்த இன்டர்நெட்ல போய் நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அவர் எப்ப மரித்தார் அல்லது பஸ்கா பண்டிகை என்றைக்கு வந்தது, அவர் மரித்த வருஷத்தில் என்றைக்கு வந்தது என்று பார்த்தால் ಹೋಗಿ ಯಾಗುಶ್ವ ಯಾವ ದಿನ ಸತ್ತನೋ ಅದು ಯಾವ ದಿನ ಬರುತ್ತದೆ ಎಂದು ನೋಡಿದರೆ அது ஒரு புதன்கிழமை என்று வரும். ಅದು ಒಂದು ಬುಧವಾರ ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತದೆ. அப்ப அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள் ஒரு புதன்கிழமை. ಆತನು ಶಿಲುಬೆಗೆ ಗೆದ್ದಲ್ಪಟ್ಟ ದಿನ ಅದು ಬುಧವಾರವಾಗಿರುತ್ತದೆ. வெள்ளிக்கிழமைக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ಶುಕ್ರವಾರಕ್ಕೂ ಆ ದಿನಕ್ಕೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇಲ್ಲ. ஆனா இந்த உலகத்துல இவ்வளவு படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஏன் இதை பற்றி யோசிக்கவே இல்லை? ಆದರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಹಳ ಬುದ್ಧಿವಂತರು ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರು ಇದ್ದರೂ ಇದರ ಬಗ್ಗೆ ಏಕೆ ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ? யாரும் அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. ಯಾರು ಅದನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಿಜವಾದದ್ದು. உலகம் போகிற போக்கில் அப்படியே போய்க்கொண்டு இருக்கிறார்களே ஒழிய யாரும் அதை சிந்தித்து பார்ப்பதில்லை. ಲೋಕ ಹೋಗುವ ಪ್ರಕಾರ ಹೋಗುತ್ತಿದ್ದರೆ ವಿನಃ ಅದರ ಬಗ್ಗೆ ಯಾರು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇಲ್ಲ. சிந்தித்து பார்த்தால் நமக்கு உண்மை விளங்கும். ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದರೆ ನಿಜ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. இப்ப பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அவர் மரித்தார் என்று வைத்துக் கொள்ளுவோம். ವಿಶೇಷ ಸಬ್ಬತ್ ದಿನ ಶುಕ್ರವಾರ ಅವರು ಸತ್ತರು ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அவர் எப்போ உயிர் தள்ளணும்? ಅವರು ಎಂದಿಗೆ ஒருவேளை வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு அவரை அடக்கம் பண்ணினார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். ಒಂದು ವೇಳೆ ಶುಕ್ರವಾರ 3 ಗಂಟೆಗೆ
ಆತನನ್ನು ஆக்சுவலா அடக்கம் பண்ணது கூட 3 மணி இல்ல, உயிரை விட்டதுதான் 3 மணி, அடக்கம் பண்ணும்போது சாயங்காலம் 6 மணி. ಆತನು ಮರಣ ಹೊಂದಿದ್ದು 3 ಗಂಟೆ, ಆತನನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದು ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ. அப்ப சாயங்காலம் 6 மணிக்கு அவர் அடக்கம் பண்ணினார்கள் என்று சொன்னால் ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ ಅವರು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಇರಿಸಿದರು ಎಂದರೆ அவர் எப்பொழுது உயிர் தெಳ வேண்டும்? ಅವರು ಎಂದಿಗೂ ಯಾವಾಗ ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಬೇಕು? ஏனெனில் 3 நாட்கள் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். ಏಕೆಂದರೆ 3 ದಿನ ನಾವು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், Matthew chapter 12 verse 40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 40ನೇ ವಚನ, ಅಂದರೆ ಯೋಹಾನನು ಹೇಗೆ 3 ದಿನ ರಾತ್ರಿ ಹಗಲು ದೊಡ್ಡ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೊಳಗೆ ಇದ್ದನೋ ಹಾಗೆಯೇ ಮನುಷ್ಯಕುಮಾರನು 3 ದಿನ ರಾತ್ರಿ ಹಗಲು ಭೂಗರ್ಭದೊಳಗೆ ಇರುವನು. இதே இங்கிலீஷ்ல வாசிங்க. For as Jonah was in 3 days and 3 nights, 3 days and 3 nights, in the belly of the great fish, so will the Son of Man will be in 3 days and 3 nights in the heart of the earth. 3 days and 3 nights என்பது இந்த டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இல்ல, கன்னடத்துல இல்ல. அப்படி இருக்குதா கன்னடத்துல? தமிழ்ல அப்படி இல்ல. தமிழ்ல 3 இரவும் பகலும் 3 நாள்னு போட்டிருக்கு. அப்போ பைபிள்ல இருக்கிற மாதிரி தான் நாங்க பேசுவோம்னு சொல்லி இதை டிரான்ஸ்லேட் பண்ண அல்லது இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பெரிய அறிஞர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க. அவங்க அதை எப்படி கணக்குல வைக்கிறாங்கன்னா, அவர் வைச்ச நாள் ஒரு டே, அடுத்து ஒரு டே அண்ட் நைட் உள்ள இருந்திருக்கிறாரு, அப்புறம் ரிசரெக்ட் ஆனது ஒரு டே, அப்படி 3 நாள் இடையில 3 இரவு. அவங்க கணக்கு அப்படி. அதாவது இரவும் பகலும் 3 நாள், 3 இரவு 3 டே இல்ல, அப்படி கிடையாது. 3 பகல் கிடையாது அவங்க கணக்குல. மொத்தத்துல 3, 2 டே 1 நைட். ஆனா இங்க எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறது இங்கிலீஷ்ல, 3 days and 3 nights, 3 days and 3 nights. அப்போ ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock அவர் பூமியின் இருதயத்துக்குள்ள போனாருன்னா கணக்கு போடுங்க, 3 days and 3 nights அவர் எப்போ உயிர் தெள்ளணும்? சாட்டர்டே 6 ஈவினிங் 6 1 day, சண்டே ஈவினிங் 6 செகண்ட் டே, மண்டே ஈவினிங் 6 o'clock 3 days. இப்போ எப்போ உயிர் தெள்ளணும்? மண்டே உயிர் தெள்ளணும். அப்ப இவங்க ஈஸ்டர் எப்போ கொண்டாடணும்? மண்டே. இப்ப எப்ப கொண்டாடுறாங்க? சாட்டர்டே நைட்டு, சாட்டர்டே மிட் நைட். அப்ப எவ்வளவு முரண்பட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்றபடியே பார்த்தாலும் அது சரி வராது, வேதத்தின் படியும் அவங்க செய்யறது சரி அல்ல. இப்ப புதன்கிழமையில இருந்து பாருங்க, புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு அவர் வச்சாங்க, வியாழக்கிழமை சாயங்காலம் 1 நாள், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 2 நாள், சனிக்கிழமை சாயங்காலம் 3 நாள். ஏன்னா ஓய்வு நாளுக்குள்ள அவர் உயிர் தெள்ள முடியாது. ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகுதான் அவர் என்ன செய்யணும்? உயிர் தெள்ளணும். அப்ப அந்த ஓய்வு நாள் முடிஞ்ச ஒரு உயிர் தெள்ளும் போது அது சண்டே ஆயிடுச்சு. அது என்னவாயிட்டு? சண்டே ஆயிடுச்சு. ஆனா எப்ப வைக்கப்பட்டிருக்கணும்? அவரு புதன்கிழமை வைக்கப்பட்டிருக்க. புதன்கிழமை தான் அவர் உண்மையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். ஆகையினால நாம அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட நாளை பிரதானமாக நாம் கொண்டாடுவதில்லை, சிலுவையில் அடிக்கப்பட்ட காரணத்தை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி அவர் பரிபூரணப்படுவதற்காக நமக்கு என்ன கிடைச்சிச்சா? கிருபையின் மேல் கிருபை கிடைத்தது. அவருடைய பரிபூரணத்தினாலே. அப்ப அவருடைய பரிபூரணம் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவன் மனிதனை பரிபூரணமாக உருவாக்கினார் இல்லையா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று வசனம் சொல்லுகிறது.
எக்லாசியாஸ்டிக்ஸ் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 7:29. ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನ. 29. ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಸತ್ಯವಂತನಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದನು, ಅವರಾದರೂ ಬಹು ಕುಯುಕ್ತಿಗಳನ್ನು ಕಲ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಇದನ್ನು ಮಾತ್ರ ಕಂಡೇನು. ஹல்லேலூயா. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களும் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். செம்மையானவன் என்று சொன்னால் பெர்ஃபெக்ட். அவன் பரிபூர்ணமாக என்ன செய்தார்? தேவன் உருவாக்கினார். ದೇವರು ಮನುಷ್ಯನ ಸತ್ಯವಂತರನ್ನಾಗಿ ಸೃಷ್ಟಿಸಿದನು. இங்கே வசனம் நாம் வாசித்த வசனம் யோவான்ல வாசித்தது என்ன சொன்னது? அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபை. அப்ப அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ಆತನು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದನು? அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருந்தார். ಅವನು ಪೂರ್ಣ ಕೃಪೆಯುಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அப்ப அவர் மனிதனை படைக்கும் போது மனிதனை அவருடைய சாயலில் அவர் படைத்தார் என்றால், ಮನುಷ್ಯನನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದನೆ, ಆತನ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದನೆ ಎಂದರೆ, அப்ப அவர் பரிபூரணராய் இருப்பது போல நம்மையும் பரிபூரணம் உள்ளவர்களாகவே அவர் சிருஷ்டித்தார். ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವುದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣರಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದನು. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವೇದ ಅದರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். Matthew chapter 5 verse 48. ಮತ್ತೈನ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 48ನೇ ವಚನ. ಆದುದರಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯು ಯಾವ ದೋಷವೂ ಇಲ್ಲದವನಾಗಿರುವಂತೆ ನೀವು ದೋಷವಿಲ್ಲದವರಾಗಿರ್ರಿ. ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ಪರಲೋಕದ ತಂದೆ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? பூரண சர்க்குணராய் இருக்கிறார். ಆತನು ಯಾವ ದೋಷ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த உலகத்திலே கடவுள்கள் என்று சொல்லப்படக்கூடிய அநேகர் இருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಹೇಳಿಕೊಡುವವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. அதே போல மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் ಅದೇ இருக்கிறார்கள். ರೀತಿ ಮಹಾನೆಂಬ ಹೇಳಿಕೊಳ್ಳುವವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனால் இவர்கள் எல்லாரிலும் நாம் குறை கண்டுபிடிக்க முடியும். ಆದರೆ ಇವರೆಲ್ಲರಲ್ಲೂ ನಾವು ಕೊರತೆಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು. இவர்கள் எல்லாவற்றிலும் பரிபூரணம் உள்ளவர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ಇವರೆಲ್ಲರಲ್ಲೂ ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳವರೆಂದು ಯಾರನ್ನು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய யாகுவா ஒருவர் மாத்திரமே எல்லா விதத்திலும் பூரண சர்க்குணராய் இருக்கிறவர். ಆದರೆ ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರಾದ ಯಾವೊಬ್ಬ ಮಾತ್ರ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಪೂರ್ಣರಾಗಿದ್ದಾರೆ. சோ இப்படி பூரண சர்க்குணராய் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அவர் ஒரு சிருஷ்டியை உண்டாக்கும் பொழுது அதை பரிபூரணமாக அவர் உண்டாக்குகிறார். ಈ ರೀತಿ ಸದ್ಗುಣ ಪೂರ್ಣ ಉಳ್ಳವರಾಗಿರುವ ದೇವರು ಸೃಷ್ಟಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಾಗ ಅದು ಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. ஏனெனில் அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவர் உருவாக்கினார். ಏಕೆಂದರೆ ಆತನ ರೂಪದ ದೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. அப்போ நாம் மனிதனை அவர் பரிபூரணமாகத்தான் உண்டாக்கினார். ಮನುಷ್ಯರನ್ನು ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. அல்லாமலும் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். ಆತನು ಎಲ್ಲವನ್ನೂ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. அப்ப அவர் எதை செய்தாலும் பரிபூரணமாகவே செய்து வருகிறார். ಆತನು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೆ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ எந்த ಮಾಡುತ್ತಾನೆ. விஷயத்திலும் அவர் குறையாக செய்வதே கிடையாது. ಯಾವ ವಿಷಯವನ್ನು ಆತನ ಕೊರತೆಯಿಂದ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. ஆகையினால் தான் இந்த உலகத்தையும் கூட அவர் எப்படித்தான் படைத்திருப்பார்? ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕವನ್ನು ಆತನು ಯಾವ ರೀತಿ ಉಂಟು ಮಾಡಿರುತ್ತಾನೆ? பரிபூரணமாகத்தான் படைத்திருப்பார். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿರುತ್ತಾನೆ. ஆனால் இந்த உலகம் எப்படி இருந்ததா? ಆದರೆ ಈ ಲೋಕ ಯಾವ ರೀತಿ ಇತ್ತಂತೆ? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். 1ஆம் வசனம். ಭೂಮಿಯು ಕ್ರಮವಿಲ್ಲದೆಯೂ ಬರಿದಾಗಿಯೂ ಇತ್ತು. அப்போ தேவன் அப்படி ஒழுங்கில்லாமல் படைக்கிறவர் அல்ல. ದೇವರು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಅದನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவர் எப்பொழுதுமே பரிபூரணமாய் செய்கிறவர். ಆತನು ಯಾವಾಗಲೂ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು அப்ப ಮಾಡುವನು. பரிபூர்ணமாய் செய்த அந்த உலகம்தான் பின்னாளிலே ஒழுங்கின்மையாய் போய்விட்டது. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಲೋಕವೇ ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. அது மனிதனுடைய கிரியைகளினால அப்படி போய்விட்டது. ಅದು ಮನುಷ್ಯರ ಕ್ರಿಯೆಯಿಂದ ಆ ರೀತಿ ಆಯಿತು. ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன சிந்திக்கிறானோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களால தான் இந்த உலகம் இப்படி ஆகிவிட்டது. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಾನು ಏನು ಎನ್ನಿಸಿಕೊಂಡನೋ ಅದನ್ನೇ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದರಿಂದ ಈ ಲೋಕ எல்லா விஷயத்திலும் தேவ சித்தம் என்ன என்பதற்காக மனிதன் காத்திருப்பதில்லை. ಎಲ್ಲ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನು ಎಂದು ಮನುಷ್ಯನು ಕಾದುಕೊಂಡಿರುವುದಿಲ್ಲ.
ஆகையினால் இந்த உலகம் ஒழுங்கில்லாமல் போனது. ಆದ್ದರಿಂದ ಈ ಲೋಕವು ಕ್ರಮವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. இப்படி சிந்திக்கிற மனிதர்கள் இருந்தால் வீடு ஒழுங்கில்லாமல் போகும், ಈ ರೀತಿ ಚಿಂತೆ ಮಾಡೋ ಮನುಷ್ಯರು ಇದ್ದರೆ ಮನೆ ಸರಿಯಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ, சபை ஒழுங்கில்லாமல் போகும், ಸಭೆಯು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ, சமுதாயம் ஒழுங்கில்லாமல் போகும். ಸಮುದಾಯವೂ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆனா எல்லா மனுஷனும் எந்த காரியங்களை செய்யும் முன்பாக முதலாவது தேவனை நோக்கி ஜெபித்து அவருடைய சித்தம் என்ன என்று தெரிந்து செய்வானானால், ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಾನು ಮಾಡುವ ಕೆಲಸಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂದು ನೆನೆಸಿಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಮಾಡುವುದಾದರೆ அப்பொழுது சகலமும் நேர்த்தியாக இருக்கும். ಆಗ ಸಕಲವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುತ್ತದೆ. சோ இப்பொழுது தேவன் அப்படி நேர்த்தியாக படைத்த மனிதன் ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹುಟ್ಟು ಮಾಡಿದಂತ ಮನುಷ್ಯನು ஒரு நாளிலே பாவத்தில் விழுந்து விட்டான். ಒಂದು ದಿವಸ ಆತನ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. இப்போ குயவன் களிமண்ணினாலே பாத்திரங்கள் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ಕುಂಬಾರನು ಜೇಡಿ ಮಣ್ಣಿನಿಂದ ಪಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡೋದು ನೋಡುತ್ತೇವೆ. அந்த அவன் செய்கிற பாத்திரத்திலே ஒன்று சரியாக வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಆತನ ಮಾಡುವಂತ ಮಣ್ಣಿನಿಂದ ಒಂದು ಪಾತ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. உடனே என்ன செய்வான்? அதை மீண்டும் பழைய மண்ணாக்கி மற்ற மண்களோடு சேர்த்து திரும்ப அதை செய்ய ஆரம்பிப்பான். ಅವನು ಅದ ಮಣ್ಣು ತೆಗೆದು ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಮಣ್ಣನ್ನು ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಅದನ್ನು ಪಾತ್ರೆಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. காரணம் என்ன? அது உயிரற்ற ஒரு மண்பாண்டம். ಏಕೆಂದರೆ ಅದು ಜೀವವಿಲ್ಲದ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ. ஆனால் தேவன் நம்மை மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. நம்மை மண்ணிலிருந்து உருவாக்கினதோடு விட்டு விடாதபடிக்கு ನಮ್ಮನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿ ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ಬಿಡದೆ தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அதிலே ஊற்றினார். ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಊದುತ್ತಿದ್ದಾನೆ. அப்ப இந்த வெறும் மண்ணான ஒன்று மிகவும் விலையேற பெற்ற ஜீவனுள்ள உருவமாய் மாறிவிட்டது. ಬರೀ ಮಣ್ಣಾಗಿದ್ದಂತ ಬೆಳೆ ಬಾಳುವಂತ ಜೀವ ಮರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அது நம்முடைய தேவன் நேசிக்கக்கூடிய ஒரு உருவமாய் அது மாறிவிட்டது. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ ರೂಪವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. சோ தான் அவ்வளவு தூரம் நேசிக்கிறதான அந்த மனிதன் ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಂತಹ ಆ ಮನುಷ್ಯನು தன் சுய சிந்தனையிலே போய் அவன் பாவத்தை செய்தான். ಆ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದ ಹೋಗಿ ತನ್ನ ಪಾಪವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. தேவன் பாவம் செய்யும்படி அவனை உருவாக்கவில்லை. ದೇವರು ಪಾಪ ಮಾಡದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் மனிதன் அதிக புத்திசாலியாய் மாறும் பொழுது அவன் பாவத்தில் விழுந்து விடுகிறான். ಮನುಷ್ಯನು ಅಧಿಕ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡುವಾಗ ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾನೆ. சோ மனிதன் ஒரு காலமும் தேவனை காட்டிலும் புத்திசாலியாக மாற நினைக்க கூடாது. ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗಿಂತ ಬುದ್ಧಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಲು ಅವನು ಇಷ್ಟಪಡಬಾರದು. தேவருடைய சித்தம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இன்னைக்கு அநேகருடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? ಈ ರೀತಿಯ ಅನೇಕರ ಮನೋಭಾವನೆ ಏನು ಗೊತ್ತಾ? எனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதுதான் நல்லது. ನನಗೆ ಯಾವುದು ಸರಿ ತೋಚುತ್ತದೋ ಅದೇ ಒಳ್ಳೆಯದು. ஆனால் நமக்கு சரியாக தோன்றுகிறது தேவனுடைய பார்வையிலே சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ತೋಚುವುದು ದೇವರ ನೋಟಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಇರುವ ಅವಶ್ಯಕತೆ ಬೇಡ. அதை தேவனிடத்தில் வைத்து நாம் கேட்கலாம். ಅದು ದೇವರಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡலாம். அப்பொழுது தேவன் தன்னுடைய பதிலை தருவார். ಆಗ ದೇವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதற்காக காத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರುವ ಅನುಭವ ನಮಗಿರಬೇಕು. ஆனால் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் அதற்காக காத்திருக்கவில்லை. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಆದಾಮ ಹವ್ವಳು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. அவர்கள் தங்கள் சொந்த தீர்மானத்தை எடுத்தார்கள். ಅವರು ಅದರಲ್ಲಿ ಸ್ವಂತ ತೀರ್ಮಾನವನ್ನು சொந்த தீர்மானத்தை எடுத்து அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். ಸ್ವಂತ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದರು. தேவன் விரும்பினால் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் இருவரையும் அழித்து போட்டு மீண்டும் ஒரு ஜனத்தை உருவாக்கி இருக்க முடியும். ದೇವರು ಮನಸ್ಸು ಮಾಡಿದರೆ ಒಂದೇ ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಅವರನ್ನು ಅಳಿಸಿ ಬೇರೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಹುದಿತ್ತು. ஆனால் ஏன் தேவன் அந்த பிள்ளைகளை அப்படி செய்யவில்லை? ಆದರೆ ದೇವರು ಏಕೆ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ? நன்றாக அவர்களை மட்டும் அப்படி செய்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಅವರನ್ನು ಆ ರೀತಿ ಮಾಡಿದರೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த நாளிலே பூமி முழுவதும் பரிசுத்தர்களாலே நிறைந்திருக்கும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಪರಿಶುದ್ಧರಿಂದ ತುಂಬಿರುತ್ತದೆ. இன்றைக்கு நாம் படுகிறதான இந்த கஷ்டங்கள் வேதனைகள் எதுவுமே நமக்கு இருந்திருக்காது. ಇದನ್ನೆಲ್ಲ ಪಡುವಂತ ಬಾಧೆ ಕಷ್ಟಗಳು ಯಾವುದೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் அப்படி அவர்களை உடனடியாக அழிக்காமல் ಆ ರೀತಿ ದೇವರು ತಕ್ಷಣ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡದೆ அவர் தனக்குள்ளே ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். ಅವರು ಆತನಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡನು. இவர்களை நான் அழிக்க மாட்டேன், ಇವರನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ, இவர்களுக்காக என்னைத்தானே நான் அழித்துக் கொள்வேன். ಇವರಿಗೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ನಾನು ನಾಶ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, ಇವರಿಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ, இவர்கள் பரிபூரணம் அடையும்படியாக, ಇವರು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ பரிபூரணமாய் இருக்கிற நான் தானே என்னை குறைவுள்ளவனாக மாற்றிக் கொள்ளுகிறேன். ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳವನಾಗಿರುವ ನಾನು ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம் தான் ஆகையினால் தான் பிரியமானவர்களே, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். ಆದ್ದರಿಂದ ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದಲೇ ನಾವು ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர் என்ன செய்தார்? உடனே ಆತನ ತಕ್ಷಣ ಏನು ಮಾಡಿದನು? அங்கே அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாவம் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து ಅವರ ಕಣ್ಗಳ ಮುಂದೆಯೇ
ಪಾಪವೇ ಮಾಡದಂತ ಕುರಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು அவைகளை அங்கே பலியாக செலுத்தினார். ಅಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದನು. அவர்களுக்கு பிரதிபலனாக ஒரு பலியை செலுத்தினார். ಅವರಿಗೆ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಅರ್ಪಿಸಿದನು. சோ அந்த பலியை செலுத்துவதன் மூலம் அவர் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? ಆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವುದರಿಂದ ಅವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಆತನ ಸಂದೇಶ, நீங்கள் சாக வேண்டிய இடத்திலே பாவமில்லாத இந்த ஆடு சாகிறது. ನೀವು ಸಾಯಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪಾಪವೇ ಮಾಡದಂತ ಈ ಕುರಿ ಸಾಯುತ್ತದೆ. ஏனெனில் மிருகங்களிலே பாவமே இல்லாத ஒரு மிருகம் என்று சொன்னால் அது செம்மறியாடு மட்டும்தான். மிருகங்களிலே ಪಾಪ ಮಾಡದೆ ಇರುವಂತೆ ಅದು ಕುರಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. அதே போல பறவைகளிலே பாவமே இல்லாதது என்ன? ಪಕ್ಷಿಗಳಲ್ಲಿ ಪಾಪವೇ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು. பறவைகளில் பாவமே இல்லாதது புறா. ಪಕ್ಷಿಗಳಲ್ಲಿ ಪಾಪವೇ ಇಲ್ಲದಂತದ್ದು ಪಾರಿವಾಳ. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அந்த பாவம் இல்லாத அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து பாவம் செய்தவர்களுக்காக பரிகாரமாக அவர் அதை செலுத்துகிறார். ಪಾಪವೇ ಮಾಡದರಿಂದ ಕುರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಪಾಪ ಮಾಡಿದವರ ಪರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲಿ ಆತನ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಾನೆ. சோ இந்த பலியின் மூலமாக ஆதாம் ஏவாளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ಈ ಬಲಿಯ ಮುಖಾಂತರ ಆದಾಮನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿವೆ ಅಂತ ಕೇಳಿದರೆ ಅದು ಇಲ್ಲ. ஆனால் மறக்கப்பட்டது, ಆದರೆ ಅದು ಮರೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು, அது மூடப்பட்டது. ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அவருடைய பாவங்கள் பூரணமாக மன்னிக்கப்படவில்லை, ಅವರ ಪಾಪಗಳು ಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ, ஆனால் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது. ಅವರ ಪಾಪಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சங்கீதம் 32 வசனம் 1 எடுத்து பார்க்கலாம். Psalm 32 verse 1. 32ನೇ ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಚನ. ಯಾವನ ದ್ರೋಹವು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾವನ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವನೇ ಧನ್ಯನು. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. Hallelujah. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? பாவம் என்ன செய்யப்பட்டதா? ಪಾಪ ಏನಾಗಿದೆ? மூடப்பட்டது. ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. அவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டது. ಅವನ ದ್ರೋಹವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனால் பாவம் அங்கேதான் இருக்கிறது. அந்த பாவம் அங்கிருந்து போகவில்லை. ಆ ಪಾಪ ಅಲ್ಲಿಯೇ ಇದೆ ವಿನಃ ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಲಿಲ್ಲ. அப்ப இந்த ஒரு ஆடு அவனுக்கு பதிலாக சாகும் பொழுது ಒಂದು ಕುರಿ ಆತನಿಗೋಸ್ಕರ ಸಾಯುವಾಗ அவன் அந்த நேரத்தில் மனஸ்தாபப்படுகிறான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಆತ ಪಶ್ಚಾತ್ತಾಪ நான் மரிக்க வேண்டிய இடத்திலே இந்த பாவம் இல்லாத ஆடு மரிக்கிறதே என்று மனஸ்தாபப்படுகிறான். ನಾನು ಸಾಯಬೇಕಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಕುರಿ ಸಾಯ್ತದರಿಂದ ಆತ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತಾನೆ. ஆனால் அவன் அதில் பூரணமாக மனம் திரும்புவதில்லை. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಅವನು ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, இப்படி செலுத்துகிற பலியானது ಈ ರೀತಿ ಅರ್ಪಿಸುವ ಬಲಿ ಯಾವುದು பலி செலுத்துகிறவருடைய மனசாட்சியை பூரணமாக்குவதில்லை. ಈ ಬಲಿಯನ್ನು ಬಲಿ ಕೊಡುವವರ ಮನಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗುವುದಿಲ್ಲ. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9:9. ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಆ ಗುಡಾರವು ಈಗಿನ ಕಾಲದವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಒಳಗಣ ಅರ್ಥವನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ಏನೆಂದರೆ ಅದರ ಕ್ರಮದ ಮೇರೆಗೆ ಸಮರ್ಪಣೆಯಾಗುವ ಕಾಣಿಕೆಗಳು, ಯಜ್ಞಗಳು, ದೇವಾರಾಧನೆ ಮಾಡುವವರನ್ನು ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಒಪ್ಪುವಂತೆ ಸಿದ್ಧಿಗೆ ತರಲಾರದೆ. ஹல்லேலூயா. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். அல்லேலூயா. அப்ப அங்கே செலுத்தப்பட்டதான அந்த ஆட்டின் பலி அது பூரணப்படவில்லை. அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு அந்த பாவம் செய்தவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் பூரணமாக அது மறையவில்லை. அது பூரணமாக மறையாததினால்தான் அவர்கள் அதற்கு பிறகும் பாவம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவனுடைய பாவம் பூரணமாக மன்னிக்கப்பட்டதுண்டானால் அவனுடைய பாவம் முழுவதுமாக கழுவப்பட்டதுண்டானால் அவன் மீண்டும் அந்த பாவத்திற்குள்ளாக வரமாட்டான். அவனுக்கு அதற்கு பிறகு அந்த பாவ சிந்தை வருவதில்லை. ஆனால் இங்கே அவன் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுகிறான். மீண்டும் மீண்டும் பலிகளை செலுத்துகிறார்கள். ஆனால் தேவன் அதை என்ன செய்தார்? தற்காலிகமாக அவர்களுக்கு அனுமதித்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஒரு நாளிலே இவர்களுக்கான பூரணமான ஒரு பலி செலுத்தப்படும் என்று சொல்லி.
ಎಂಬುದಾಗಿ. Hallelujah. Hallelujah. So அந்த பூரணமான பலி வருவதற்காக முழு உலகமும் காத்து கொண்டிருந்தது. ಅಪೂರ್ಣವಾದ ಬಲಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಲೋಕ ಪೂರ್ತಿ ಕಾದುಕೊಂಡಿತ್ತು. அப்பொழுது காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே பலியாக அனுப்பினார். ಕಾಲ ನೆರವೇರಿದಾಗ ದೇವರು ತನ್ನ ಕುಮಾರನನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಬಲಿಯಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕಳುಹಿಸಿದನು. Hallelujah. Hallelujah. அவர் வந்து பாவமற்றவர்கள் பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ಆತನು ಬಂದು ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟನು. ஒரு பாவம் செய்தவன் எப்படி அடிக்கப்பட வேண்டுமோ அப்படி அவர் அடிக்கப்பட்டார். ಒಬ್ಬ ಪಾಪ ಮಾಡಿದವನು ಯಾವ ರೀತಿ ಹೊಡೆಯಬೇಕೋ ಆ ರೀತಿ ಆತನಿಗೆ ಹೊಡೆದನು. அவருடைய முழு ரூபமும் சிதைக்கப்பட்டது. ಆತನ ಪೂರ್ತಿ ರೂಪವು ಅಲ್ಲಿ ಸರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அவர் மிகவும் அழகுள்ளவர். ಆತನ ತುಂಬಾ ಅಂದ ಉಳ್ಳವನು. அவருடைய வம்சத்தை யாரும் சொல்ல முடியாது. ಆತನ ವಂಶವನ್ನು ಯಾರು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனால் அவர் அடிக்கப்பட்ட தோற்றத்தில் அவரை பார்க்கிறவர்கள் ಆತನು ಆ ಹೊಡೆದಂತ ರೂಪದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அவருக்கு அழகில்லை, அவருடைய ரூபம் விரும்பப்படத்தக்கதா இல்லை என்று சொன்னார்கள். ಆತನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅಂದ ಚಂದವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದನು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த நேரத்திலே அவருக்காக பரிதபிக்கிறவன் ஒருவன் கூட இருக்கவில்லை. ಆತನಿಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವವನು ಯಾರು ಒಬ್ಬನೂ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்ட கோலத்தில் அவர் அங்கே சிலுவையிலே இருந்தார். ಅಂತ ರೂಪದಲ್ಲಿ ಆತನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದನು. காரணம் என்ன? நாம் பரிபூரணத்தை இழந்ததினாலே ನಾವು ಪರಿಪೂರ್ಣವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ நம்மை பரிபூரணப்படுத்தும்படியாக ನಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ பரிபூரணமானவர் இந்த உலகத்தில் வந்தார். ಪರಿಪೂರ್ಣವಾದವನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. வந்து தன்னை பரிபூரணமாக அர்ப்பணித்தார். ಬಂದು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದು ತನ್ನನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் அரைகுறையாக தன்னை கொடுக்கவில்லை. ಆತನು ಅರ್ಧವಾಗಿ ಆತನು ಕೊಡಲಿಲ್ಲ. தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார். ತನ್ನನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅರ್ಪಿಸಿದನು. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் நம்முடைய எல்லா விஷயங்களில் இருந்தும் நாம் விடுபட்டவர்களாய், நம்முடைய எல்லா குறைகளும் நீங்கப்பட்டவர்களாய் நாம் பரிபூரணம் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಕೊರತೆಗಳಿಂದ ಆತನು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕೋಸ್ಕರ ಆತನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்தில் எந்த ஒரு பலியும் அதற்கு ஈடாக முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ಬಲಿಯೂ ಅದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗುವುದಿಲ್ಲ. எந்த ஒரு வெள்ளாடா இருக்கட்டும், இளங்கிடாவா இருக்கட்டும், நம்முடைய பாவங்களை போக்கவே முடியாது. ಯಾವ ಕುರಿಯಾಗಲಿ ಯಾವ ಪಶು ಆಗಲಿ ನಮ್ಮ ಪಾಪ ನೀಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சோ அந்த காலத்தில் அவர்கள் பலி செலுத்தும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் செலுத்தினார்கள்? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುವಾಗ ಯಾವ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಆ ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿದರು? ஒரு நாளிலே எங்களுக்காக உண்மையான ஒரு பலி வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதுவரைக்கும் எங்கள் பாவங்கள் மூடப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையில பலி செலுத்தினார்கள். ಒಂದು ದಿನ ನಮಗಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಬಲಿ ಬರುತ್ತದೆ, ಅಲ್ಲಿಯ ತನಕ ನಮ್ಮ ಪಾಪಗಳು ಮರೆಮಾಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದರು. ஹல்லேலூயா. Hallelujah. இவர் என்ன செய்தாராம் பாருங்கள். 11ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஹீப்ரு 9:11 and 12. ಆದರೆ ಮೆಸ್ಸಿನು ಈಗ ದೊರಕಿರುವ ಮೇಲುಗಳನ್ನು ಕುರಿತು ಮಹಾಯಾಜಕನಾಗಿ ಬಂದು ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಂತ, ಅಂದರೆ ಈ ಸೃಷ್ಟಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಘನವಾಗಿಯೂ ಉತ್ಕೃಷ್ಟವಾಗಿಯೂ ಇರುವ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವನಾಗಿ ಹೋತಗಳನ್ನು ಮತ್ತು ಕುರಿ ಓರಿ ಕರಗಳ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಮಗೋಸ್ಕರ ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಒಂದೇ ಸರಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. ஹல்லேலூயா. Hallelujah. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் ஆசாரியர்கள் செய்கிற பலிகள் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதில்லை. ಯಾಜಕರು ಮಾಡುವಂತ ಬಲಿಯಿಂದ ನಮಗೆ ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இவர் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்ததன் மூலமாக ಆತನು ತನ್ನನ್ನೇ ತಾನೇ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ நம் ஒவ்வொருவருக்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಆತನು ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. நாம் நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிற வேளையிலே ನಾವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு நம்பிக்கையை தரும் வண்ணமாக, ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡುವ, அப்ப நம்பிக்கை அற்றவர்கள் என்றால் என்ன? ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಎಂದರೆ ಏನು? இந்த ஆடு அல்லது இளம் காளை இவைகள் ரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணும் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லாதிருந்தது. ಈ ಓರಿ ಈ ಕುರಿಗಳ ರಕ್ತದಿಂದ ನಮಗೆ ವಿಮೋಚನೆ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು.
சோ நாம் நிச்சயமாக தப்பித்துக் கொள்வோம் என்கிற நம்பிக்கை நம்மில் யாருக்கும் இல்லாமல் இருந்தது. ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇರಲಿಲ್ಲ. அப்படி நம்பிக்கை இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது ಆ ರೀತಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கையை தரும்படியாக பூரண பலியாக நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ನಂಬಿಕೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪೂರ್ಣ ಬಲಿಯಾಗಿ ನಮಗೆ ನಿತ್ಯ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? பரிபூரணமாய் படைக்கப்பட்டதான அந்த குமாரன் ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಕುಮಾರನು அவன் பரிபூரணத்தை இழந்து விட்டான். ಅವನ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. மீண்டுமாக அவனை பரிபூரண ஆக்க வேண்டுமானால் ಮತ್ತೆ ಆತನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಬೇಕಾದರೆ ஒரு பரிபூரணர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். ಒಬ್ಬ ಪರಿಪೂರ್ಣ ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ಅಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்கலாம். Hebrew chapter 7 verses 27 and 28. ಮೊದಲು ತಮ್ಮ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಆಮೇಲೆ ಜನರ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವ ಲೇವಿಕ ಮಹಾಯಾಜಕರಂತೆ ಈತನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾದ ಅವಶ್ಯವಿಲ್ಲ. ಈತನು ತನ್ನನ್ನೇ ಸಮರ್ಪಿಸಿಕೊಂಡು ಒಂದೇ ಸಾರಿ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ನಿರ್ಬಲರಾದ ಮನುಷ್ಯರನ್ನು ಮಹಾಯಾಜಕರನ್ನಾಗಿ ನೇಮಿಸುತ್ತದೆ. ಆದರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ತರುವಾಯ ಆಣೆಯೊಡನೆ ಉಂಟಾದ ವಾಕ್ಯವು ಸದಾಕಾಲಕ್ಕೂ ಸರ್ವ ಸಂಪೂರ್ಣನಾಗಿರುವ ಮಗನನ್ನೇ ನೇಮಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அதனுடைய பலன் என்ன? அவர் ஒரே தரம் செய்து முடித்ததினால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. இப்போ இது என்ன செய்து விட்டு அவர் தம்மை தாமே ஒரு முறை பலியிட்டதுனால இப்ப என்ன நடக்கிறது? அது பூரணமான குமாரனை உருவாக்குகிறது. ஆகையினால இன்றைக்கு அவருடைய அந்த சிலுவை மரணத்தை அவருடைய பலியை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களானால் நாம் இப்பொழுது பூரண குமாரர்களும் பூரண குமார்த்திகளுமாக இருக்கிறோம். அவர் எப்படி நம்மை ஆதியிலே உருவாக்கினாரோ அதே நிலைக்கு நாம் மீண்டும் வருகிறோம். ஹல்லேலூயா. ஆக நம்ம அப்படி அதே நிலைக்கு நாம் வர வேண்டுமானால் நம்மில் என்ன சம்பவிக்க வேண்டும்? அன்றைக்கு எதனாலே அவர்கள் அந்த பரிபூரணத்தை இழந்தார்கள்? அவர்கள் பாவத்தில் விழுந்ததினாலே அந்த பரிபூரணத்தை இழந்தார்கள். அப்பொழுது இன்றைக்கு நாம் பரிபூரணத்தை அடைய வேண்டும். ஆனால் அந்த பாவம் என்பது நம்மிலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். So the பாவம் நம்மிலிருந்து எடுத்து போடப்பட்டதானால் நாம் அதே பரிபூரணத்துக்குள் வந்து விடுவோம். வசனம் சொல்லுகிறபடியாக நாம் பூரணரான குமாரர்களாய் மாறிவிடுவோம். சகல மகிமையும் நிறைந்தவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அப்ப சகல மகிமையும் நிறைந்தவர்களாய் நாம் மாறும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அவர் ஆதியிலே அவர்களை சகல மகிமை உள்ளவர்களாய் படைத்த பொழுது அவர்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போன்று இன்றைக்கு நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதித்தார் அவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கலாம். ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26ನೇ ವಚನ. ಆಮೇಲೆ ದೇವರು ನಮ್ಮ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೋಲಿಕೆಗೆ ಸರಿಯಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. ಅವರು ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವ ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ಅಂತರಿಕ್ಷದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳ ಮೇಲೆಯೂ 28 ವಾಸಿಂಗ್ 28 ಇದಲ್ಲದೆ ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನೀವು ಬಹು ಸಂತಾನ ಉಳ್ಳವರಾಗಿ ಹೆಚ್ಚಿರಿ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡು ಅದನ್ನು ವಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಸಮುದ್ರದ
ಮೀನುಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳ ಮೇಲೆಯೂ ಚಲಿಸುವ ಎಲ್ಲಾ ಜೀವಿಗಳ ಮೇಲೆಯೂ ದೊರೆತನ ಮಾಡಿರಿ ಅಂದನು. ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்தார்கள். ಆ ದಿನದಲ್ಲಿ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಂಡರು. காரணம் பரிபூரணத்தை இழந்ததினால இந்த ஆசீர்வாதம் அவர்களை விட்டு போய்விட்டது. ಕಾರಣ ಪರಿಪೂರ್ಣತೆ ಕಳೆದುಕೊಂಡದ್ದರಿಂದ ಈ ಆಶೀರ್ವಾದ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. நாம் இழந்ததை மீண்டும் பெற்று தரும்படியாக ನಾವು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ நாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ನಾವು ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾವು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே முதலில் அவர் ஆசீர்வாதங்களை நமக்கு தரவில்லை. ಆದ್ದರಿಂದ ಆತನು ಮೊದಲು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. முதலில் அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ಮೊದಲಿನಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. அவர் நம்மை தகுதிப்படுத்தின மாத்திரத்திலே ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿದ ಮಾತ್ರದಲ್ಲಿ நாம் தானாகவே அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறோம். ನಾವು ನಮ್ಮಷ್ಟಕ್ಕೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿರುತ್ತೇವೆ. இப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவதிலிருந்து நம்ம எதுவும் தடை செய்ய முடியாது. ಈಗ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಯಾವುದು ತಡೆಗಟ್ಟುವುದಿಲ್ಲ. யாரெல்லாம் உண்மையாகவே அதை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಿಜವಾಗಿ ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರೋ, அந்த விசுவாசத்தின் மூலம் யாரெல்லாம் பரிபூரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்களோ, ಆ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರ ಯಾರೆಲ್ಲ ಪರಿಪೂರ್ಣ ಪಡೆದುಕೊಂಡಿರುತ್ತಾರೋ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதிலிருந்து இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் அவர்களை தடை செய்ய முடியாது. ಅವರು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಈ ಲೋಕದ ಯಾವ ಶಕ್ತಿ ತಡೆಗಟ್ಟುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காரணம் நாம் பரிபூரணம் அடைவதற்கான கூலியை அவர் செலுத்தி விட்டார். ಕಾರಣ ನಾವು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಡಬೇಕಾದ ಕೂಲಿಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟನು. எல்லா செலவுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ಎಲ್ಲ ಖರ್ಚುಗಳನ್ನು ಆತನು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே நமக்கு சாட்சி இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿ ಉಂಟು. கல்வாரி சிலுவை நமக்கு சாட்சி இருக்கிறது. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆ ನಮಗೆ அவர் ಸಾಕ್ಷಿ மரணத்தை ஜெயித்து எழுந்தார் என்பது நமக்கு சாட்சியாக ಇದೆ. இருக்கிறது. ಮರಣದಿಂದ ಜಯಿಸಿ ಎದ್ದು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ನಮಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே நாம் இன்றைக்கு அவரோடு கூட ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತನಿಗೆ ಜಯವನ್ನು ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. இந்த சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் இப்பொழுது சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம். ಈ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ನಾವು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ. நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு தேவரீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சத்தியம், அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் சத்தியம் தகப்பனே. நாங்கள் பரிபூரணத்தை இழந்தோம், அதனால நாங்கள் பாடுகளை அனுபவித்தோம் என்பது உண்மை ராஜா. ஆனாலும் எங்களை பரிபூரணப்படுத்தும்படியாக என் தேவன் தேவரீர் உம்முடைய பரிபூரணத்தை நீர் இழந்து இறப்பா. மனிதர்கள் யாரும் விரும்பத்தக்க ரூபம் உமக்கு இல்லாதிருந்தது, உமக்கு அழகில்லாதிருந்தது தகப்பன். நாங்கள் அழகுள்ளவர்களாய் மாறும்படி, நாங்கள் குறையற்றவர்களாய் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாறும்படி நீர் குறையுள்ளவராய் பரிபூரணத்தை இழந்தவராய் இந்த உலகத்தில் வந்தீரப்பா. எங்களுக்காக சகலத்தையும் இழந்து நாங்கள் பரிபூர்ணப்பட வேண்டும் என்பதற்காக இதை செய்தீரையா. அதனாலே நாங்கள் உம்முடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிற ராஜா. இன்றைக்கு அந்த பரிபூர்ணத்தை நோக்கி பூர்ணரான குமாரர்களாக குமார்த்திகளாக நீர் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறபடியினால உமக்கு நன்றி ராஜா. எங்கள் கூட்டங்களில் யாராகிலும் அந்த பரிபூரணம் இல்லாதவர்களாய் இருப்பார்களானா, அதிலே குறைவுள்ளவர்களாய் இருப்பார்களானா, அப்பா அவைகளை நிறைவாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. பலப்படுத்த வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதி. நன்றி ராஜா. வர முடியாமல் போன பிள்ளைகளுக்கு காரணத்தை நீர் அறிவீரப்பா. அவர்களோடு கூட உடைய கரம் இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான யாகுஷுவ மசீஹ் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதா. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். யாகுவா ஷலோம். ஆமென். ஹல்லேலூயா.